இந்த சுவர் இன்னும் எத்தனை உசரை வாங்குமோன்ற மாதிரி இந்த ஸ்கூல் சுவர் பிரச்சனை எப்போதான் முடியுமென்று இருக்கு. இன்னைக்கு பொதுமக்களோட மைண்ட் வாய்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னா, இந்த சுவர் பிரச்சனையில் ஏதாவது ஒரு முடிவுக்கு வாங்கலை, பொது வழியில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றை சொல்லி சொல்லி சும்மா போட்டு எங்களை குழப்பாமேண்டு. ஸ்கூல்கிட்ட சுவரை உடைச்சி பார்க்கிங் வேணும்னு சொல்லப்படுற பல காரணங்களில் ஒன்று தான் பீச் ரோட்டில் வெளியூர் வாகனங்கள் வாரதில் ரொம்பவே சன நெரிசல் அறிக்கை போகிற வரது கஷ்டமாக இருக்குண்டு. இந்த விஷயம் ஆல்ரெடி பேசு பொருளாகினப்போ சொல்லப்பட்ட பல சஜஷனில் ஒரு நல்ல ஒரு சஜஷன் என்னென்னா, வெளியூர்களை நாம் சுற்றுலா தலங்களுக்கு டூரிஸ்ட் பிளேஸுகளுக்கு போனோம்னு சொன்னால் நம்மளோட வாகனங்களை குறிப்பிட்ட ஒரு தூரத்தில் நிப்பாட்டிட்டு நடந்து போகணும்னு சொல்லி ரூல்ஸ் இருக்குது. அந்த மாதிரி நம்மளோட ஊர்லேயும் ஒரு ஏற்பாடை செஞ்சு ஒன்று நடந்து வரணும், அப்படி இல்லைன்னு சொன்னால் பார்க்கிங் ஏற்பாடு செய்யப்படுற இடத்துல இருந்து வாகனங்களை பார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஒட்டோ எடுத்து வரலாம். ஸோ இதால் ஒட்டோ ஓடுறாக்களுக்கும் ஹையர் வரும் என்ற மாதிரியான சஜஷன்ஸ் எல்லாம் அந்த டைமில் சொல்லப்பட்டுச்சு. ஆனால் என்ன இருந்தாலும் அதுக்கப்புறம் பார்த்தா ஸ்கூல் சுவருக்கு பெயிண்ட் அடிபட்டு அந்த பார்க்கிங் வரணும்னு சொல்லப்படுற ஏரியாலாம் க்ளீன் பண்ணப்பட்டதெல்லாம் பார்த்தோம். ஸோ சாதாரண ஒரு பொதுமகனாக இதை பார்க்குறப்போ ஸோ இந்த பிரச்சனைலாம் முடிஞ்சுதாக்கும் அப்படின்னு இருக்கிறப்போ திரும்பவும் இன்னைக்கு இது பேசு பொருளாக இருக்கு. இதில் நாம் ஒரு பெரிய கல்விமானம் இல்லை, பெரிய தூர நோக்கோட பார்க்குறதுக்கு பெரிய கல்விமானோ இல்லை அரசியல்வாதியோ இல்லை ஒரு சமூக சேவையாளனோ இல்லை, சாதாரண ஒரு பொதுமகனில் ஒருத்தனாக இருந்து இந்த விஷயத்தை பார்த்தா இன்னைக்கு ஹிஸ்புல்லா எம்பியை எதிர்த்தரப்பாக நிற்கக்கூடியவங்க, அவருக்கு எதிர்த்தரப்பாக நிற்கக்கூடியவங்க தான் இந்த விஷயத்தில் ஸ்கூல் சுவர் உடைக்கக்கூடாதுன்னு சொல்லி அதிகமாக பேசுகிறாங்க. இந்த விஷயத்தில் உண்மையிலேயே பாடசாலைக்கும் பாடசாலையினுடைய கல்விக்கும் ஊரினுடைய கல்வி முன்னேற்றத்துக்கும் பிரச்சனை அப்படி என்று சொன்னால் உண்மையிலேயே அப்படித்தானண்டா இதில் எதிர்த்தரப்பு நிற்கக்கூடியவங்க மட்டும் இல்லை, எனக்கு ஹிஸ்புல்லா எம்பிக்கு ஆதரவாக நிற்கக்கூடியவங்க கூட உண்மையிலேயே இது பிரச்சனை தான் அப்படின்னு சொன்னால் இல்லை, நிறைய பேர் இந்த ஸ்கூலில் படித்தவங்க, இந்த ஊரில் அக்கறை கொண்டவங்க, ஊரில் நல்லது நடக்கணும்னு நினைக்கிறவங்க தான் அவர் ஆதரவாளராக நிற்கக்கூடியவங்க அதிகமானவங்க. ஸோ அவங்க உண்மையிலேயே இது பிரச்சனை அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு பகிரங்கமாக பொது வழியில் கருத்து சொல்ல முடியாதுன்னாலும், ஏன்னா அந்த அவசியம் இல்லை, பொது வழியில் கருத்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, தனிப்பட்ட முறையில் இது பிரச்சனையாக இருந்தால் அது சமூகத்தினுடைய கல்விக்கு ஆபத்தாக இருக்கும்னு சொன்னால் உங்களுடைய எதிர்ப்பை காட்டுங்க. அப்படி இல்லை, இதால் எந்த பிரச்சனையும் இல்லை, அந்த இடத்துல பார்க்கிங் வரதால் ஊருடைய சுற்றுலாத்துறைக்கு சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லித்தான் உண்மையாக இருக்குமுன்னா தயவு செஞ்சு இந்த விஷயத்தில் இதை அரசியலாக்காமல் இதுக்கு பேசி ஒரு சுமூகமான முடிவுக்கு வாங்க. ஏன்னா இது பொது வழியில் பல கருத்துக்கள் பலரும் பலவிதமாக சொல்கிறதில்ல, ஏன்னா நிறைய நியாயமான நிறுவப்பட்ட விமர்சனங்களும் சொல்லப்படுது. ஆனால் இப்படியெல்லாம் சொல்கிறதால பொதுமக்கள் மத்தியில் ஒரு குழப்ப நிலையாக இருக்குது. நிறைய சாதாரண பொதுமக்கள் நினைக்கிறதுன்னு சொன்னால் இந்த விஷயத்துல இவங்க என்னமாச்சும் ஒரு முடிவுக்கு வரட்டும், நாம் நம்ம வேலையை பார்ப்போம்னு சொல்லி பலரும் கடந்து போகக்கூடிய நிலைமையாக தான் இருக்குது. ஸோ இதில் பொது வழியில் என்னை பொறுத்த வரைக்கும் பொது வழியில் இதுக்கு கருத்துக்களை நாம் சொல்லி கொண்டு நமக்குள்ளே, ஏன்னா எல்லாருமே ஊருக்கு ஏதோ ஒரு வகை நல்லது நடக்கணும்னு நினைக்கிறவங்க, அப்படியான எண்ணங்கள் உள்ள சமூக சேவை செய்யக்கூடியவங்க தான் எல்லாருமே. ஸோ அப்படி இருக்கிறப்போ இதில் பொது வழியில் பேசிக்கொண்டு நக்கல் நையாண்டிக்காக கருத்துக்களை சொல்லிக்கொண்டு சும்மா பேசிக்கொண்டு சாதாரண பொதுமக்களை குழப்பிட்டு இருக்காம ஒரு சுமூகமான முடிவுக்கு வந்து அந்த முடிவை வழி கொண்டு வர்றது தான் நல்லது அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிற சாதாரண ஒரு பொதுமக்களில் ஒருத்தனா. ஏன்னா யார் மூலமாவது ஊருக்கு நல்லது நடந்தால் போதுமென்று தான் எல்லா மக்களும் நினைப்பாங்க. அப்படி தான் நான் நினைக்கிறேன். சொன்னதில் ஏதாவது கருத்துக்களை பழகி இருந்தால் கமெண்ட்டில் சொல்லி காட்டுங்க. நன்றி.